ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது ஸ்ட்ராங் நம்பர். நம்ம ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு லாஜிக் பார்த்துருப்போம். இப்போ நம்ம பார்க்குறது ஸ்ட்ராங் நம்பர். இது ஒரு ரேர் நம்பர் கான்செப்ட்னு சொல்லலாம். என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் நம்பரில் 153ன்னு ஒரு நம்பர் பார்த்தா அது தவிர நிறையா நம்பர்ஸ் இருக்குது. ஒரு 5-6 நம்பர் இருக்கலாம். அந்த 153ல் என்ன பண்ணுவோன்னா, 1 தனியாக, 5 தனியாக, 3 தனியாக பிரித்து க்யூப் பண்ணி சம்மப் பண்ணினா அதே நம்பர் வந்து அது ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னு சொன்னோம். இப்போ இந்த ஸ்ட்ராங் நம்பரை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா, இதுலேயும் அதே மாதிரி டிஜிட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறது தான் லாஜிக்கு. ஆனால் ஸ்ப்ளிட் பண்ணி என்ன பண்ண போகிறோம்னா, ஒவ்வொரு டிஜிட்டுக்கும் தனித்தனியாக ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபேக்டோரியல் எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம தனியாக ஒரு ப்ரோக்ராம் பார்த்துருப்போம். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் மாதிரியே இதுலேயும் பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு நம்பருக்கான ஒவ்வொரு டிஜிட்டாக பிரித்து அந்த டிஜிட்டுக்கான ஃபேக்டோரியல் கண்டுபிடிச்சி திரும்ப சம்மப் பண்ணணும். சம்மப் பண்ணினா அதே நம்பர் வந்ததுன்னா அதுக்கு பேர் ஸ்ட்ராங் நம்பர்னு பேர். 145 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. 145ன்னு ஒரு நம்பர் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா டிஜிட்ஸை தனித்தனியாக பிரிக்கிறோம். 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 4 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 5 ஃபேக்டோரியல். அப்போ 1 ஃபேக்டோரியல் 1, 4 ஃபேக்டோரியல் வந்து 4 × 3 × 2 × 1, ஸோ 24. அதே மாதிரி 5 ஃபேக்டோரியல்னால் 120. ஸோ 120 + 24 + 1 = 145. ஸோ இது ஒரு ரேர் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த லாஜிக்கில் அதான் நம்ம பண்ண போகிறோம். டிஜிட்ஸை ஸ்ப்ளிட் பண்ணுறது அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம ப்ரோக்ராம்ஸில் பார்த்துருப்போம். இந்த ஒயில் n > 0, d = n%10, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த டிங்கிறதுக்கு டிஜிட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். அந்த டிஜிட் ஒவ்வொரு டிஜிட்டுக்கும் நம்ம ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும். ஃபேக்டோரியல் லாஜிக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அப்போ f = 1 அவுட்புட் வேரியபிள் வச்சுக்கிறோம். ஃபார் i in range of 1, d + 1, f * i அப்படின்னு சொல்லி இது வழியாக நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறோம். ஃபேக்டோரியல் கண்டுபிடிச்சி அதை நம்ம சம்மப் பண்ணிக்கிறோம். அதுக்கு தான் s + fன்னு கொடுக்குறோம். அப்போ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டிஜிட்டுக்கும் தனித்தனியாக ஃபேக்டோரியல் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ டிஜிட்ஸை ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் நம்பருக்காக n = n/10 அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த n/10ங்கிறது நம்ம n/10ன்னு போடணும். ஃபைனலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரிஜினல் நம்பர் n1ல் காப்பி எடுத்து வச்சுருப்போம். எஸ்ஸில் வந்து சம் பண்ணினா ஃபேக்டோரியல்ஸ் இருக்குது. ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். s = n1 அப்படின்னா ஸ்ட்ராங் நம்பர், இல்லைன்னா நாட் ஏ ஸ்ட்ராங் நம்பர். ஸோ இந்த மேனுவல் எக்ஸிக்யூஷன் நம்ம போட்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதுக்கான மேனுவல் எக்ஸிக்யூஷன் நம்ம பார்க்குறோம். நம்பர் வந்து 145ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். n = 145ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம எப்போதும் போல் 145 > 0 செக் பண்ணுறோம். ட்ரூ. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, அதுலேருந்து நம்ம டிஜிட்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். d = 145 %10 பண்ணோம்னா 5 கிடைக்கும். அந்த 5க்கான ஃபேக்டோரியல் கண்டுபிடிப்போம். ஸோ d = 145 %10, 5 கிடைக்கும். அந்த 5க்கான ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கான லாஜிக் தான் இது. 5க்கான ஃபேக்டோரியல் நம்ம ஏற்கனவே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருப்போம். 5 × 4 × 3 × 2 × 1 அந்த ஃபார் லூப் வழியாக கண்டுபிடிக்கிறோம். அது வந்து நம்மளுக்கு 120 கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு மீதி இருக்கக்கூடிய நம்பர் 145ல் 14 மட்டும் தனியாக இருக்கும். அந்த 14 மட்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை நம்பரில் எண்ணில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த 14 > 0 பார்க்குறோம். ட்ரூ. அப்போ d = 14 %10, 4ன்னு கிடைக்கும். 4 என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், 4க்கான ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறோம். 4க்கான ஃபேக்டோரியல் கண்டுபிடிச்சி 4க்கான ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லும்போது 24ன்னு கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, அதை சம்மப் பண்ணுறோம். ஏற்கனவே எஸ்ஸில் வந்து 120 சேவ் பண்ணியிருக்கோம் 5க்கான ஃபேக்டோரியலை. அதோட இதையும் சேர்த்து சம்மப் பண்ணிக்கிறோம். 120 + 24 144ன்னு கிடைக்குது. அடுத்தது n = 14 /10 பண்ணோம்னா 1 கிடைக்கும். திரும்ப 1 > 0 செக் பண்ணுறோம். நம்ம 1 > 0 ட்ரூ. இப்போ திரும்பவும் d = 1 %10 பண்ணோம்னா 1 கிடைக்கும்.
அந்த ஒன்றுக்கான ஃபேக்டோரியல் 1 தான். அதை ஏற்கனவே எஸ்ஸில் வந்து 144 இருக்குது, அதோடு இந்த 1 சேர்த்தோம்னா 145 ஆகிடும். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா 145 அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா n = 1/10 பண்ணோம்னா 0 வந்துடும். 0 > 0 ஃபால்ஸு. 145 = 145, அதாவது எஸ்ஸில் 145 இருக்குது, n1லேயும் 145 இருக்குது. அப்போ ரெண்டையும் ஒன்றா இருக்கிறதுனால ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு சொல்லி அவுட்புட் கிடைக்கும். ஸோ இப்படி தான் இந்த மேனுவல் எக்ஸிக்யூஷன் போட்டிருக்கோம். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.